மக்களவைத் தேர்தலில் தேமுதிக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் வினு சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினு சரவணன், இது குறித்த முழு விவரங்களை சொல்லலாம். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார்கள் நேற்று முன்தினம். இந்த நிலையில் தேமுதிக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பிலே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தசாரதி அவர்கள், கட்சியினுடைய கழக துணைச் செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள் மீண்டும் போட்டியிட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தனி தொகுதியை பொறுத்தவரை கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் நல்லத்தம்பி அவர்கள் போட்டியிட இருக்கிறார். கடலூர் தொகுதியில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களும், தஞ்சாவூர் தொகுதியில் சிவனேசன் என்பவரும், தஞ்சாவூருடைய மாநகர மாவட்ட அவைத்தலைவர் இருக்கக்கூடிய சிவனேசன் அவர்களும் போட்டியிட இருக்கிறார். விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் அவர்களுடைய மூத்த மகன் கட்சியினுடைய அடிப்படை தொண்டராக இருக்கிறார். அவருக்கு முதன்முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் இந்த முறை போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 தொகுதிகளை அதிமுக தேமுதிகவிற்கு வழங்கியிருந்தார்கள். அதில் இவர்கள் கேட்ட 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார்கள். அதில் 2 தொகுதி மட்டுமே இவர்களுக்கு பரிச்சயமான தொகுதியாக கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2019 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அதிமுக, தமாக, தேமுதிக, பாஜக உட்பட பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் தேர்தல் சந்தித்திருந்தார்கள். அதில் விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை தேமுதிக சார்பில் அழகர்சாமி என்பவர் போட்டியிட்டிருந்தார் விருதுநகர் தொகுதியிலே. தற்பொழுது இந்த முறை போட்டியிடக்கூடிய விஜயபிரபாகரன் அவர்கள் இதுவரை தேர்தலை சந்திக்கவில்லை. முதன்முறையாக விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முதன்முறையாக விஜயபிரபாகரன் அவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விஜயபிரபாகரன் அவர்கள் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். கடந்த முறை விருதுநகர் தொகுதியில் தேமுதிக 2ஆம் இடத்திற்கு பெற்றிருந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறவில்லை. தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களை சந்தித்திருந்தாலும் இந்த தேர்தல் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு வரக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் தேமுதிக தங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது. பரிச்சயமான தொகுதிகளை கேட்டிருந்தாலும் 3 தொகுதிகளை விட்டு மீதமுள்ள 2 தொகுதிகள் தேமுதிகவிற்கு அதிமுக வழங்கியிருக்கிறது. இதில் மத்திய சென்னை பகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் கலாநிதி மாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல பாஜக சார்பில் வினோஜ் பி செல்வம் போட்டியிட இருக்கிறார். இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தனி தொகுதியை பொறுத்தவரை நல்லத்தம்பி அவர்கள் போட்டியிட இருக்கிறார். எழும்பூர் தனி தொகுதியில் ஏற்கனவே அவர் எம்எல்ஏ இருந்திருந்தார். அவருக்கு மீண்டும் இந்த திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூர் தொகுதியை பொறுத்தவரை சிவக்கொழுந்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவரும் ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ இருந்தவர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவனேசனை பொறுத்தவரை பல தேர்தலில் போட்டியிருந்தாலும் தற்பொழுது அந்த பகுதியில் பஞ்சாயத்து தலைவராக ஏற்கனவே இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விஜயபிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சியில் பெரியும் எதிர்பார்க்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார். அதனால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரை 2011 தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வந்திருந்தவர் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அப்போது 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் நேரடியாக வென்றிருந்தார்கள். அப்போது தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் 7.9. 2014 மக்களவைத் தேர்தலை பொறுத்தமானால் பாஜக, பாமகவுடன் கூட்டணி கண்டது தேமுதிக. அப்போது அவர்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை 14. அந்த நேரத்தில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் 5.1 இருந்தது. 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்த தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் வழங்கப்பட்டது. அந்த 4 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்ததோடு வாக்கு சதவீதமும் மிகவும் கீழ் குறைந்திருக்கிறது. 2.19 சதவீதத்துக்கு சரிந்திருந்தது. இதனால் வரக்கூடிய இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தன்னுடைய கட்சியினுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார். இதனால் மிகவும் ஆழமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டப்பட்ட பின்னர் தான் இந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கடந்த ஒரு வார காலமாக நிகழ்வு வந்தது. அதே போல கட்சியினுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்களும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பெரிதும் விரும்பினார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் தேர்தலில் போட்டியிடாமல் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியினருக்கு ஆதரவு வாக்கு அதிகம் கிடைக்கும் என்பதாலும் விஜயகாந்தினுடைய சொந்த ஊரான அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ராமானுஜபுரம் விருதுநகர் மக்களவைத் தொகுதிக்கு வருவதாலும் விருதுநகர் தொகுதியை தேமுதிக தேர்ந்தெடுக்க உள்ளதாக தேமுதிக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி, திமுக கூட்டணியில் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர், அமமுக வேட்பாளர் தர்மசிங் உட்பட பல்வேறு தரப்பினர் போட்டியிட்டிருந்தார்கள். 28 வேட்பாளர்கள். இதில் ஒட்டுமொத்தமாக 4,70,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அவரை அடுத்து
3,16,329 வாக்குகள் பெற்று தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார். இந்த நிலையில் விருதுநகர் இந்த 5 தொகுதிகளிலும் மிகவும் பரிச்சயமான பார்க்கப்படக்கூடிய தொகுதியாக விருதுநகர் இருக்கிறது. அதனால்தான் விஜயகாந்த் அவர்களுடைய மூத்த மகன் விஜயபிரபாகரனுக்கு விருதுநகர் தொகுதியை தேமுதிக ஒதுக்கியிருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் தேமுதிக தள்ளப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவை பெரிதும் கொண்டு செல்ல வேண்டும், கட்சியினுடைய வளர்ச்சியை பெரிதும் பார்க்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார். அதனால்தான் விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு இந்த விருதுநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 4 தொகுதிகளை பார்த்தோமானால் பார்த்தசாரதி அவர்கள் ஏற்கனவே விருகம்பாக்கம் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு மத்திய சென்னை பகுதியில் மிகவும் பரவலாக வாக்குகள் இருப்பதாக தேமுதிக தரப்பில் தெரிவிக்கிறார்கள். அதனால் கலாநிதி மாறன், அதே போல மத்திய சென்னையில் பாஜக வேட்பாளர் வினோஜ் வி செல்வம் இருவருக்கும் மிகவும் கடுமையான போட்டி இருப்பதால் மும்முனை போட்டி நிலவக்கூடிய காரணத்தின் காரணமாக தான் அதிமுக சார்பில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு பார்த்தசாரதி அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்தியிருக்கிறார்கள். கடலூர் தொகுதியை பொறுத்தவரை மும்முனை போட்டியாக தான் இருக்கிறது. இந்த தொகுதியில் சிவகுழந்தை அவர்கள் போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.